ஒரு வார இதழில் கூட ஒரு ஆர்டிகல் வெளியாச்சு. என்டிகே 2.0 உருவெடுக்க போகுது. இதற்கப்புறம் என்டிகேவோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது திமுகவை தாண்டி தாவேக்காவுக்கு அவர்கள்லாம் ஒரு ரியல் த்ரெட்டா களத்தில் இருக்க போறாங்கன்னு சொல்லி சில ஆர்டிகல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட கட்சிகளோ இல்லை இதுவரை இருந்த கட்சிகளோ ஒரு எதிர்கட்சியாக இருந்து எப்படி செயல்பட்டுறனோ அதை விட பன்மடங்காக சிம்ம சொப்பனமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் தமிழர் கட்சி 24 மணி நேரம் அவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டியும் அவர்களை செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து கொண்டும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மக்கள் என்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு காலத்தில் எப்படி கம்யூனிஸ்ட் போய் நின்னாங்களோ, கம்யூனிஸ்டை எப்படி மக்கள் நம்பி நின்னாங்களோ, அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இன்னைக்கு உருவாகி நிற்குது. அதை காலத்தாலும் நீங்கள் அழிக்க முடியாது. இப்போ நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை டேக்கிள் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் யுக்திகள்லாம் எதுவும் ஃபாலோ பண்ண போறீங்களா? பல வழக்குகள் சிறைகள் பார்த்த கட்சி இந்த விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் பெருசா யுக்திகள்லாம் கொண்டு வரணும், பெரிய டாக்டிக்கலாக நாங்கள் கொண்டு வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட்டி தொட்டி இருக்கிற சந்து பொந்துல இருக்கிற தூங்கி இருந்த அதிமுக எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து தாவேக்கால போட்டு வச்சுட்டு நீ என்ன பேசுறீங்க, நீ என்ன பேசுற மேடையில் வச்சு, மேடையில் நீ பேசும்போது பின்னாடி உட்காந்துருக்கா எவனுக்கா யோக்கியது இருக்கா? படத்துல வேணா சொல்லலாம், படத்துல வேணா அவர் ஆர்ப்பாட்டக்காரோட கூட உட்காரலாம், போராடலாம், பஞ்ச் டைலாக் பேசலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ வருவாரா? இப்போ அவருக்கு ஆதரவாக உள்ள உட்காருவாரா? விஜய் அறிக்கையில் எதுலையுமே பிரதமர் மோடிங்கிற பேரோ இல்லை எதுவுமே இருக்கா சார். அது காமனா ஒன்றிய அரசு, இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அரசு இப்படிதான் பதிவு பண்றது. ஏன் அந்த பேரை உடைச்சு பேச மாட்டேங்குது? எனக்கு முழுவதுமாக பின்னாடி இருந்து இயங்கக்கூடியது பாஜக தான் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றதுனால தான். எதை சொன்னாலுமே எங்க தலைவர் அன்னைக்கே பாடியிருக்காரு என்ன அப்படின்னா, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படிங்கிறான். இதை நான் எங்க போய் படிச்சுட்டு வர்றது? படம் தான் பார்க்கணும். போய் வாதம் பண்ணணும்னா நான் 10 விஜய் படம் தான் பார்க்கணும். பாட்டை போடணும். நீங்க ஹிந்தி எதிர்ப்புனா இங்கிலீஷ் பேச வேணாண்டி, ஹிந்தி பேச இவ்வளவுதான், இதோட முடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு எண்ணூர்ல நாசகர திட்டங்கள் வர்றதா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், இதுல நாம் தமிழர் கட்சியின் பங்களிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? காவிரிக்காக உயிர் நீத்த விக்னேஷ் எத்தனை போராட்டங்கள் காவிரிக்காக செஞ்சிருக்கோம், டெல்டாவில் எத்தனை போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு. இதெல்லாம் வரலாற்றை நீ மறைத்து விட்டு நீ பேசுறன்னா எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனமா இருக்குது. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தாவேக்காவோட செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவால அப்போஸ் பண்ணவே முடியல, திமுகவால சமாளிக்கவே சொல்ல பண்ண முடியலன்னு சொல்லலாம். அவர்கள் என்னதான் நாங்க புதுசாக ஜென்சி டிஎம்கேன்னு கொண்டு வரோம் அப்படின்னு வச்சாலுமே ஈஸியா டிவிக்கு டேக்கிள் பண்ணிடுறாங்க. ஆனால் என்டிகேலேருந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதோட தாங்கிக்கவே முடியல, சொல்லப்போனால் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. இதில் ஒரு பக்கமாக தான் இப்போ சமீபத்தில் ஒரு வார இதழில் கூட ஒரு ஆர்டிகல் வெளியாச்சு. என்டிகே 2.0 உருவெடுக்க போகுது. இதற்கப்புறம் என்டிகேவோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது திமுகவை தாண்டி தாவேக்காவுக்கு அவர்கள்லாம் ஒரு ரியல் த்ரெட்டா களத்தில் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி சில ஆர்டிகல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நாம் தமிழர் பண்ணக்கூடிய திட்டம் என்ன, நாம் தமிழனுடைய களம் எப்படி இருக்கு? இல்லை, அது நல்ல கேள்வி. இது இல்லைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே வெல்லலை, நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் சரிந்திருத்து, இந்த மாதிரி கொச்சையாக பேசக்கூடிய ஆனந்தஜித்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி மக்கள்லாம் அவங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியல. நீங்கள் ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க. நீங்கள் வென்றது ஃப்ளூக்கில் அடித்து வந்துட்டீங்க. உங்களுக்கே தெரியாது இவ்வளோ வாக்குகள் உழுவுமான்ட்டு. உங்களுக்கு எந்த இடத்துலையும் அதற்கான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் இந்த வாக்குகளை தக்க வைப்பீங்களான்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல திமுக என்ற மிகப்பெரிய ஒரு ஊழல் சக்தியாக இருந்தக்கூடிய திமுக கடந்த 5 ஆண்டுகளில் செய்த மோசமான ஆட்சி முறை தான் உங்களுக்கான அந்த வாக்குகளாக மாறி இருக்கே தவிர, நீங்கள் உங்களோட பலத்தை நிரூபித்தோ, நீங்கள் மக்களிடம் நன்மதிப்பை பெற்றோ, உங்களோட செயல்பாடுகளை வைத்தோ மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. 15 ஆண்டுகள் உங்களுக்கு அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. மக்கள் போராட்டத்தில் எல்லாத்திலும் முதன்மையாக நின்றுருக்காங்க. தேய்க்கிறோம் தோக்குறோம், எந்த இடத்துலையுமே எங்களுக்கு வெற்றி வரல தான். இன்றைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஆனால் மக்கள் என்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு காலத்தில் எப்படி கம்யூனிஸ்ட் போய் நின்னாங்களோ, கம்யூனிஸ்டை எப்படி மக்கள் நம்பி நின்னாங்களோ, அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இன்னைக்கு உருவாகி நிற்கிது. அதை காலத்தாலும் நீங்கள் அழிக்க முடியாது. அந்த காலத்தாலும் நீங்கள் அந்த கட்சியை வேறு பல சக்திகளால் நீங்கள் அதை உதறிவிட்டும் போக முடியாது. இன்னைக்கு டிவிக்கு வந்துருச்சு, நாளைக்கு வி த லீடர்ஸ் அண்ணாமலை வந்துட்டாரு பார்ட்டிகள் அவெல்லாம் பேசும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. அண்ணாமலை வந்துட்டாரு, அதனால இனிமேல் நாம் தமிழர் கட்சி 4லேருந்து 2000 ஒரு
கற்பனைக்கு ஒரு அளவு இருக்குது. நீங்கள் வச்சுருக்க இந்த 30% வாக்குகளை நீங்கள் கடைசி வரை இருக்க முடியுமா நீங்கள் பாருங்கள். இப்போ வர்ற உள்ளாட்சி தேர்தலில் உங்களால் எடுக்க முடியும். உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதிமுக எவ்வளோ பெரிய ஊழல் சக்தின்னு. இங்கே இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும், உலகத்தில் உள்ள அத்தனை தமிழருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு ஊழல்வாதிகளை வா வா வான்னு எல்லா பட்டி தொட்டி இருக்கிற சந்து பொந்தில் இருக்கிற தூங்கி இருந்த அதிமுக எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து தாவேக்கால போட்டு வச்சுட்டு நீ என்ன பேசுகிறீங்க, நீ என்ன பேசுகிற மேடையில் வச்சு, மேடையில் நீ பேசும்போது பின்னாடி உட்காந்துருக்கா எவனுக்காவது யோக்கியதை இருக்கா? எவனுக்காவது ஊழல் ஒழிப்போங்கிற வார்த்தையை சொல்கிறக்கா யோகியதை இருக்கா? பின்னாடி ஒரு அத்தனை பேர் ஊழல் செஞ்சவன், அத்தனை பேர் இன்னைக்கு வந்து சுரண்டி கொளுத்தவன். ஒரு சாதாரண ரோடு கான்ட்ராக்ட் முதல், ஒரு மண் எடுக்கிற கான்ட்ராக்ட் முதல், ஒரு கிணறு வெட்டக்கூடிய கான்ட்ராக்ட் முதல் அத்தனையும் கொள்ளடிச்சவன். அவனை நீ கூட வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்ற, நாம் தமிழர் கட்சி வீழ போகுது. டேய் பைத்தியக்காரத்தனமா இல்லையா உனக்கு? நாம் தமிழர் கட்சி எத்தனை போராட்டங்கள், எத்தனை வரலாறு பாடுற. அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சாதனை என்னன்னு பாரு. நாங்கள் ஒன்றுமே இல்லாத கட்சி இன்னைக்கு எத்தனை இடத்துல நாசகர திட்டத்தை, இன்னைக்கு நெடுவாசலாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், அங்கு கன்னியாகுமரியில் களவு போகக்கூடிய மலைகள் சிக்கலாக இருக்கட்டும், குவாரிகளை, எத்தனை குவாரிகளை நாம் தமிழர் கட்சி தனியாக ஒவ்வொரு இடத்திலும் தனித்து நின்று வழக்குகள் போட்டு பல போராட்டங்கள் செய்து நிறுத்தி இருக்குங்கிறதெல்லாம் நீ பார்க்குறியா இல்லையா? இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னைக்கு எண்ணூரில் நாசகர திட்டங்கள் வர்றதா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இதில் நாம் தமிழர் கட்சியின் பங்களிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? காவிரிக்காக உயிர் நீத்த விக்னேஷ் எத்தனை போராட்டங்கள் காவிரிக்காக செஞ்சுருக்கோம், டெல்டாவில் எத்தனை போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சி செஞ்சுருக்கு. இதெல்லாம் வரலாற்றை நீ மறைத்து விட்டு நீ பேசுகிறன்னா எவ்வளோ பச்சை அயோக்கியத்தனமாக இருக்குது. இதை மக்கள்லாம் நீ வேணா ஒரு 100 பேர் கூட இருக்கிற வேணா ரசிக்கலாம், ஆனால் மக்கள் இன்றைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் தேவையை உணர்ந்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்சி கூட்டம், இந்த கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து போட்டாங்க அப்படிங்கிற நான் நம்பலை. மேபி இருக்கலாம், ஒருவேளை இதை வைத்து ஏதாவது நடந்திருக்கலாமே தவிர, என்னை பொறுத்தவரைக்கும் நான் முற்றுமுழுதாக இதனால்தான் இந்த மாற்றம் வந்துச்சு, இதனால்தான் இந்த வாக்குகள் வந்து ஒட்டுமொத்தமாக தாவேக்காயை நோக்கி நகர்ந்ததுங்கிறது வந்து எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. இன்ஸ்டாகிராம்னால தான் இவங்க வந்து ரீல்ஸ்னால தான், இதனால தான் இவ்வளோ வாக்குகளை இவ்வளோ வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஆனால் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சியா இல்லை தாவேக்காவா அப்படின்னு மக்கள் வச்சு பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்ற சக்தியாக நினைத்தவர். இன்று புதிதாக வரக்கூடிய சக்தி ஒரு பெரிய பிம்பத்தை இவங்க உருவாக்குறதுனால சாதாரண ஒரு எளிய மக்களே ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் பார்க்கணும். அவங்களோட மேனிஃபெஸ்டோவை நீங்கள் பார்க்கணும். அது எவ்வளோ பெரிய பொய்யான ஒரு ஏமாற்று வேலைன்னு யாருமே அதை பற்றி பேச மாட்டோம். நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டோவை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனையுமே திமுக அதிமுக என்ன ஃப்ராடுத்தனத்தை, என்ன பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தாங்களோ அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் அங்கே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஒரு அடித்தட்டு மக்களையும் போய் ஏமாற்றிருக்கான். அவங்கள்ட்ட போய் பொய்யான வாக்குறுதி கூட, பெண்கள் இருக்காங்களா, இந்தா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன இங்கே பிரச்சனை, ஆசையை தூண்டு, 6 சிலிண்டர் கொடுக்குறேன், உங்கள் வீட்டில் 6 சிலிண்டர் கொடுக்குறேன். அப்போ நீ கல்யாணம் இருக்கிறியா, இந்த கல்யாணம் பண்ணனா உனக்கு 1 பவுனில் தாலி கொடுக்குறேன், மாதம் 2500 கொடுக்குறேன். டே நீ வெட்டியா வீட்டில் இருந்து ரீல்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கியடா படிச்சுட்டு, இந்தடா உனக்கு 4000 ரூபா. அப்போ எவ்வளோ துல்லியமாக மக்களை மடைமாற்றி ஏமாற்றி இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். மாற்றம் இல்லையே சார், இந்த மாதிரிலாம் திட்டங்கள் சொல்லும்போது அதை தானே சொல்கிறேன். இவங்க அதை தான் மறுபடியும் சொல்கிறது. ஒரே ஒரு கட்சி தாங்க எந்த இடத்துலையும் மக்களை ஏமாற்றவே இல்லை, பொய் சொல்லலை, இலவசம்னு சொல்லி நாங்கள் ஏமாற்றவே இல்லை. உங்களை நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம், நல்ல தரமான உங்களுக்கு வேலையை கொடுக்குறோம், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குறோம், உங்களுக்கான வருமானத்தை ஈட்டி தருகிறோம், உங்களுக்கு சுற்றுச்சூழலை உங்களுக்கு உகந்ததாக நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். இப்படியாப்பட்ட விஷயங்களை சொன்னது தான் நாம் தமிழர் கட்சி. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையும் மடைமாற்றும் விதமாக யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் வாங்கியிருக்கான், உனக்கு கடனை தள்ளுபடி தரேன், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கா, உனக்கு வந்து வேலை உடனே போட்டு தரேன், இத்தனை லட்சம் மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரேன். அப்போ நீ என்னப்பா, நீ வந்து டிரைவரு, அப்போ உனக்கு என்னப்பா, எனக்கு பென்ஷன் வரல, உனக்கு பென்ஷன் தரேன். எல்லாம் வெற்று வாக்குறுதிகள். அவங்க கொடுத்த அத்தனையுமே இன்னைக்கு வந்து நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி நிற்கிறான்.
இன்னும் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டியிருக்கும் போல இருக்கு. அதிகமாக இன்னும் கடன் வாங்கி இன்னைக்கு இருந்து 13 லட்சம் கோடியை நெருங்குதுங்கிறாங்க. இன்னும் பட்ஜெட் வரப்போகுது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் வருது. அன்னையிலேருந்து நீங்கள் பாருங்கள் என்ன திண்டாட்டத்தில் இந்த அரசு இருக்க போதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு கட்சியும் மூர்க்கமாக எதிர்க்க ஆரம்பிப்பாங்க அன்னையிலேருந்து தான். நீங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க, அதற்கு எப்படி பட்ஜெட்டை ஒதுக்க போகிறாங்க, நீங்கள் இன்றைக்கி போக்குவரத்து துறையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசலை. மின்துறை ரொம்ப மோசமாக இருக்குது. மின்துறை மிக மோசமான நிலையில் இருக்குது. ஓடிட்டார் அன்றைக்கி வந்து 2 நிமிஷம் உட்காந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டுட்டு அதற்கப்புறமாக இன்றைக்கி ஆசிரியர்கள் ஊழியர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்களுக்கான எந்த ஒரு உரிமையும் இன்றைக்கி கொடுக்கல. அவங்களுக்கான ஓய்வூதிய திட்டம் சரியாக இன்னும் இது பண்ணப்படல. இத்தனை சிக்கல்கள் இருக்குது. தொழில்துறை அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டுருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றம். ஆமாம், இப்போ அடுத்து ஒரு ரீல்ஸ் போட கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அடுத்து ஒரு ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திருப்பி ஸ்கூலில் போய் உட்காந்து நேற்று ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க போல். உணவு விஜய் பிறந்தநாள் அவர்களுக்கு போய் அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் முடியாதுங்க. ஆனால் இவங்க ரொம்ப சுலபமாக திமுக மேலே பழி போட்டு தப்பிச்சிடுறாங்களே, அதுதான் நம்ம வந்து தனியாக பார்க்க வேண்டியது இருக்குது. யாருக்குமே இல்லாத ப்ரிவிலேஜ் வந்து டிவிக்கு இருக்குன்னு பார்க்குறேன். யாருமே தப்பிக்க முடியாது. ஆனால் டிவிக்கு ரொம்ப சுலபமாக திமுக பண்ண தப்பு. அதை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. அதை தான் சொல்கிறல, அதுதான் அவங்களுக்கு பெரிய த்ரெட்டனாக இருக்குது. நீங்கள் திமுக எளிதில் அடிக்கலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஊழல் செஞ்சுருக்காங்க, அவர் மேலே ஒரு கரை படிஞ்சிருக்கு அதனால். ஆனால் ஏன் இப்போ திருப்பி எல்லாரும் தாவேக்கா எல்லாருமே நாம் தமிழர் நோக்கி வர்றாங்க அப்படின்னா, நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை. எப்படி திமுக அன்று திண்டாடி போய் நின்னாங்க, நமக்கு பதில் சொல்ல முடியாமல். நீங்கள் வந்து எந்த ஊடகத்துக்கு போனாலும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியை நேராக எதிர்த்து சந்திக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக வந்திருக்காது. நாம் தமிழர் பேசுவாங்க, அதிமுக பேசும், இல்லை மற்ற கட்சிகள் பேரில் ஒரு திமுக பேசுவாங்க. மறைமுகமாக யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாங்க. திமுக நேரடியாக வந்து பேசுவது தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அண்ணன் பல முறை சொல்லியிருக்காரு, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கிட்ட நேரடியாக பதில் இல்லை. அதே போல தான் பாஜகவும். இப்போ அதே நிலைமைக்கு தான் இன்றைக்கி டிவிக்கு வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வைக்கக்கூடிய எந்த வாதத்துக்கும் அவர்களிடம் பதில் இல்லை. நாங்கள் இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் நாங்கள் தவறுகள் செஞ்சுருக்கோம், ஆமாம் திருத்திக்கிறோங்கிற இடத்துக்கும் அவர் நவரலைன்னா அதான் காரணம். ஏன்னா அவங்க வந்து என்ன திமுக செய்ததோ, எந்த இடத்துல அவங்க விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்துல இருந்தால் இவங்க இதை தொடர்றாங்க. ஆனால் ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு சமூகத்தை, நேர்மையான ஒரு அரசை நிறுவ நினைக்கிறேன், அதை நோக்கி போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது கொஞ்சம் நாட்கள்லே அது வந்து ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே புதுசு. அவனுக்கு வந்து எங்கேயாவது போய் கையை வச்சோம் அப்படின்னா மாட்டிக்குவான். இன்னும் அந்த சூட்சமம் தெரியல, அதான் தெரியல. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே முதலைங்க. திமுககாரர் இருக்கா, அதிமுககாரர் இருக்கா, எல்லாம் முதலைங்க இருக்காங்க. அப்போ இவன் கொஞ்சம் யோசித்து கை வைக்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த சூட்சமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக இவர்களின் புட்டுகள் வெளியிடப்படும். அப்போ பாருங்கள், இன்னும் நாம் தமிழர் கட்சி மிக 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 மூர்க்கமாகவும். அதனால தான் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களா? ஒரு கொஞ்சம் அமைதியாக இருப்போம், ஆடு வந்து அதுவாக மாட்டருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க, போக போக பார்க்கலாம் அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு காரணமாக தான். ஏன்னா நான் போன பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், திமுக வந்து 10 ஆண்டுகளாக வந்து காத்திருந்தது, பசியோடு வேட்டையாடுறக்க காத்திருந்தது. அதனால் வந்து வந்த உடனே ஆரம்பித்தான். வந்த உடனே அதான் நீங்கள் பிடிஆர் பள்ளிநாதன் கூட இந்த தொடக்கத்திலே சொன்னார், முதலாக 30,000 கோடிக்கு மேலே வந்து அவர்கள் வந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரி தலைமைக்கே போகுதுங்கிற மாதிரி ஒரு ஆடியோலாம் பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இட்டு செல்வதற்கு இன்னும் சில மாதங்கள் கழியலாம். அந்த மாதிரி போகும்போது நான் தான் சொல்கிறேனே, இப்போ இது வந்து புஷி ஆனந்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை நல்லா நோட் பண்ணிங்க. புஷி ஆனந்த் வந்து பனையூரில் எல்லா கட்சி ஆளுகளும் வந்து சேரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நீங்கள்லாம் இந்த கட்சிக்குள்ளே வர்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் எந்த பதவி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆசைப்படாதீங்க, உங்களுக்கான எல்லாத்தையும் தாவேக்கா செய்யும், உங்களுக்கான பர்சனலாக ஏதாவது இருக்குன்னா கூட, நல்ல வார்த்தை, பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் கூட அதை நாங்கள் உங்களுக்கு தலைமை செஞ்சு கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ போய் எங்கேயும் கையை வச்சு மாட்டிக்காத, உனக்கு எதாவது தேவைன்னா நாங்கள் தலைமையிலேருந்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம்
அப்படித்தானே அர்த்தம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கட்சியை இயங்குவதற்கு, கட்சிக்கான செலவு செய்வதற்கு, அவனோட தொகுதியில் அதை கட்சியை வளர்க்குறதுக்கு அவனுக்கு காசு தேவைப்படுது இல்லை? அதெல்லாம் வந்து நீ எங்கேயும் போய் கை வச்சு மாட்டிக்காதரா, நாங்களே தலைமையிலேருந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றோம். எப்படி வந்து தேர்தலுக்கு முன்பு இந்த வேலைகளை தாவேகா செய்து கொண்டிருந்ததோ அதே போல் ஒரு தலைமை ஆள் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன், நான் அங்கேருந்து உனக்கு எல்லாத்தையும் அந்த சிஸ்டம் உனக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும், உனக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுக்கும். நீங்களே கை வச்சு மாட்டிக்காதீங்க, கட்சி மாட்டிக்காதீங்க. அதை தான் வந்துரு அதிமுக காரனுக்கு அதான் சொல்கிறாங்க, இருக்கக்கூடியவங்களுக்கும் அதான் அவங்களோட செய்தியாக இருக்குது. சார் இப்போ மாணவர்கள் வந்து இப்போ இங்கே போராடினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நேற்றைக்கு முன்தினம்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்து தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது அப்படின்னு ட்வீட் போடுறாரு. சென்னை தலைநகரத்திலேயே அப்படிதாங்க இருக்குன்ற மாதிரி மக்கள்லாம் பதிலடி கேட்குறாங்க. அதை எப்படி பார்க்குறது நம்ம? இல்லை விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, எந்த ஆட்சியாக இருந்தாலுமே போராட்டத்தை நசுக்க வேண்டும், போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வேண்டும், அதில் வந்து வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுல தான் அவங்களோட முழு கவனமும் இருக்கும், எண்ணமும் இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த அரசுமே செய்யுது. காவல்துறை என்றைக்குமே வந்து அரசுக்கு ஆதரவாக செயல்படும், போராட்டக்காரர்களுக்கு எதிராக தான் செயல்படும். அதை தான் வந்து ஜனநாயகன் ஐயா விஜய் அவர்களும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அது படத்தில் வேணால் சொல்லலாம், படத்தில் வேணால் அவர் வந்து ஆர்ப்பாட்டக்காரரோட கூட உட்காரலாம், போராடலாம், பஞ்சு டைலாக் பேசலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ வருவாரா? இப்போ வந்து அவருக்கு ஆதரவாக உள்ள வந்து உட்காருவாரா? சொல்லுங்கள். அவரை ஒரே ஒரு நாள் வந்து உட்கார சொல்லுங்கள். சரி, நீட்டுக்கு நீங்கள் எதிரானவர் தானே, நீட்டு வந்து நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்கிறீங்களா, அதோட ஒரு அங்கம் தானே இந்த நீட்டில் நடக்கிற குளறுபடிக்கு எதிராக இங்கே நிற்கிறது, அதோட ஒரு சின்ன ஒரு பகுதி தானே அது. அப்போ இதுவும் அதை நோக்கி தான் போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? முதல்வர் போயிருக்காரு, கர்நாடக முதல்வர்லாம் போயிருக்கிறாங்க, அங்கே டெல்லிக்கு போய் போராடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் தரப்புலேருந்து பெரிய லெவலில் ஒரு கண்டனம் வந்து இது இல்லை. அவர் ஒரே கண்டனம் அறிக்கை விட்டுருக்காரு, அது ரொம்ப ஸ்லாப்பியாக சும்மா அப்படிதான் இருந்துச்சு. பாஜக கோச்சுக்குங்க, பெரிய தலைகள் அங்கேருந்து சொல்கிறது இல்லை, அப்புறம் இவர் அங்கே கூப்பிடுவாங்க, அப்புறம் திருப்பி உள்ளே போகணும். டெல்லி அதிரும்ல, டெல்லி போவேன்னா அதிரும், அப்புறம் வெளியில் வரும்போது எந்திரிச்சு டாட்டா காட்டணும், இந்த மாதிரி பல வேலையெல்லாம் இருக்குல்ல. அது திமுக கவர்மெண்ட்டில் இருக்கும்போது போய் செஞ்சார். இப்போ அதே மாதிரி இருக்குமான்னு தெரியாதுல்ல, இப்போ வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கும்ல. அப்போ அதனால் அவருக்கு எல்லாம் வந்து போகும்ல, கண்ணுக்கு முன்னாடி சிபிஐலாம் வந்து போகும். இந்த சிக்கல்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த லிமிட்டோட அவரோட இது முடிஞ்சிடும். ஜனநாயகம் படம் உனக்கு ரிலீஸ் ஆகணும், ஆமாம் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் பண்ணிக்கோ. எப்போ? தேர்தலுக்கு அப்புறம். இப்போ வந்துச்சு, ரிலீஸ் பண்ணிட்டார். இதோட அவர் இப்போ இவர் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிகமாக கொடுத்தாலும் அடுத்து இன்னொரு இதை எடுத்து வைப்பாங்க சார். ஆனால் விஜய் அறிக்கையில் எதுலேயுமே வந்து பிரதமர் மோடிங்கிற பேரோ இல்லை எதுவுமே இருக்கா சார். அது காமனாக ஒன்றிய அரசு, இங்கே வந்து இருக்கக்கூடிய வந்து முன்னாள் அரசு, இப்படி தான் பதிவு பண்ணுறது. ஏன் அந்த பேரை உடச்சி பேச மாட்டேங்கிறார்? பேச தேவையில்லைம்பாரு, பேச தேவையில்லை. ஏன்னா எனக்கு முழுவதுமாக பின்னாடி இருந்து இயங்கக்கூடியது பாஜக தான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறதுனால தான். ஏன்னா அவங்களுக்கு பாஜக என்கிற அரசு ரொம்ப 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 முக்கியம். இவர்களின் தொடர் இந்த 5 ஆண்டுகளை கடத்துவதற்கு பாஜக எப்படி ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை டம்மியாக ஒரு முதலமைச்சராக வைத்து இங்கு தனக்கான வேலைகளை செய்து கொண்டதோ, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் கட்சியை 2ஆக பிளந்து அங்கே வந்து ஓபிஎஸ்ஸா இல்லை எடப்பாடியாகும் போது நமக்கு மிகப்பெரிய அடிமையாக இருக்கக்கூடியது ஓபிஎஸ்ஐ விட எடப்பாடி தான் சரியான அடிமையாக இருப்பார்னு சொல்லி அவரை வைத்து கொண்டு அந்த 3 ஆண்டு காலங்களை தள்ளினது போல் இன்னைக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு அடிமை கையில் சிக்கியிருக்காரு. அவரை வைத்துக்கொண்டு நாம் அழகாக காய்களை நகர்த்தலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவோட எண்ணம். பாஜக கலகம் இல்லாத ஆட்சி வரணும். இன்றைக்கி வந்து திமுக வந்து அதிமுக முடிச்சாச்சு, அடுத்து திமுக கொஞ்சம் கொஞ்சமாக களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேலைகளை யாரை வைத்து செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் வைத்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது சரியாக சென்று கொண்டு இருக்கிறது. அந்த வேலைகளை விஜய் வந்து இவர்களுக்காக செய்து கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமா சார். இப்போ நிறைய வந்து ஒரே ஒரு கேள்வி, இப்போ நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் யுக்திகள்லாம் எதுவும் ஃபாலோ பண்ண போகிறீங்களா? சீமான் அவர்கள் இது குறித்து உங்களுக்கு கலந்து அழைச்சிருக்காரா? என்ன நடந்துட்டு இருக்கேன்? இல்லை, அப்படி நீங்கள் நாம் தமிழர் கட்சியை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இரு பெரும் கட்சிகள்னு சொல்கிற திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸ், பிஜேபி, இது ரெண்டையுமே கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக கடுமையாக எதிர்த்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சியெலாம் வந்து அதிக அசுர பலத்தோடு இருந்த கட்சி.
50 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் கட்சியை நடத்தி அவர்கள் வந்து பலமுறை முதலமைச்சராக இருந்து கொண்டு மத்தியிலும் அவர்கள் அங்கம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளையே நாம் தமிழர் கட்சி சர்வசாதாரணமாக எதிர்த்து களத்தில் நின்றது. பல வழக்குகள் சிறைகள் பார்த்த கட்சி. இந்த விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் வந்து பெருசாக யுக்திகள்லாம் கொண்டு வரணும், பெரிய டாக்டிக்கலாக நாங்கள் கொண்டு வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய திருத்தங்கள் நிறையா இருக்குது. எல்லா கட்சிகளுமே இப்போ நீங்கள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை கலைந்து ஆராய்ந்து அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியது படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் தமிழர் கட்சியும் செய்து கொண்டிருக்கிறது. என்னென்னா எங்களுக்கு வெற்றி ரொம்ப தேவைப்படுகிறது. ஒரு வெற்றியை நாங்கள் வந்து இன்னும் சுவைக்காமல் இந்த களத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த சோர்விலிருந்து நாங்கள் மீண்டு எழுந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கே தவிர, இந்த புள்ளப்பூச்சியை போய் ஏதோ ஜெயிச்சிட்டான் அதுக்காக நாங்கள் வந்து எங்களோட ஒரு கொள்கை சித்தாந்தம் தத்துவம் அதை பற்றி பேசக்கூடியவர்கள்ட்ட நாம் போய் பேசலாம் பண்ணலாம். இவன் எதை சொன்னாலுமே விஜய் படத்தை தான் கம்பேர் பண்ணுவான். எதை சொன்னாலுமே எங்கள் தலைவர் அன்னைக்கே வந்து பாடியிருக்காரு என்ன அப்படின்னா, தீண்டாமை கொளுத்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படிங்கிறான். இதை நான் எங்கே போய் படிச்சுட்டு வர்றது? படம் தான் பார்க்கணும். இவன்கிட்ட போய் வாதம் பண்ணணும்னா நான் 10 விஜய் படம் தான் பார்க்கணும். பாட்டை போடணும். நீங்கள் வந்து ஹிந்தி எதிர்ப்புனா இங்கிலீஷ் பேச வேணாண்டி, ஹிந்தி பேச இவ்வளோதான், இதோட முடிச்சுக்குவாங்க. இவங்களுக்காக நாங்கள் போய் வந்து 69 படத்தையும் பார்க்கணுமா என்ன? இவங்கள்ட்ட மோதணும்னா நாங்கள் படத்தை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கோம். அதனால் இவர்களை நாங்கள் அந்த இடத்தில் மக்களிடம் செல்ல வேண்டியது இருக்குது. மக்களிடம் நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை இன்னும் ஆழமாக அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. அரசியல் படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமாக எங்களின் அரசியல் அவர்களின் பார்வையில் எப்படி இருக்குங்கிறத அறிய ரொம்ப ஆர்வம். ஆமாம், ஏன்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து விட்டார்கள் என்பதற்காகவோ இல்லை விஜய் அவர்களை ஏகபோகமாக ஏற்றுக்கொண்டால் என்பதோ இது அர்த்தம் கிடையாது. இது ஒரு இடைக்கால ஒரு இதுதான். இது வந்து தொடர்கதை கிடையாது. அப்போ இந்த இடத்தில் நாம் தவற விட்டது என்ன, மக்கள் ஏன் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறாள் என்பதை எல்லா கட்சிகளையும் போலவே நாம் தமிழர் கட்சியும் அதை வந்து பகுப்பாய்வு செய்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு தான் இந்த நீங்கள் சொல்கிற நேரம் தேவைப்படுகிறது. அதனால் உறுதியாக அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் பல மடங்கு பாய்ச்சலோடு நாம் தமிழர் கட்சி களத்தில் ஒரு எப்படி சொல்கிறதுனா முழு வீச்சா வீரியமாக செயல்படுவாங்க. இல்லை, இதுவரை ஆண்ட கட்சிகளோ இல்லை இதுவரை இருந்த கட்சிகளோ ஒரு எதிர்கட்சியாக இருந்து எப்படி செயல்பட்டுறனோ அதை விட பன்மடங்காக சிம்ம சொப்பனமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் தமிழர் கட்சி 24 மணி நேரம் அவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டியும் அவர்களை செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து கொண்டும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை மீட்டிங் போட்டு எத்தனை மேடைகள் போட்டு நீங்கள் முழங்கினாலும் நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் உங்களால் வீழ்த்தவும் முடியாது, சரிக்கவும் முடியாது. நிச்சயமாக ரொம்ப ஆணித்தனமாக கருத்தை பதிவு பண்ணிங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.